துறையில் பணிபுரியும் வெளிநாட்டு ஊழியர்கள் சிலர் போலந்தில் வேலை கிடைக்கும் என கண்மூடித்தனமாக நம்பி குளோபல் ரெக்ரூட்டர்ஸ் அமைப்புக்கு பணம் கொடுத்து ஏமாந்து போயினர். அவர்களில் பெயர் குறிப்பிட விரும்பாத பணிப்பெண் ஒருவர் தமது அனுபவத்தை பற்றி இவ்வாறு பகிர்ந்தார். கடந்த 2022ஆம் ஆண்டில் போலந்தில் குடியுரிமை பெறுவதற்கு அந்த அமைப்பு ஏற்பாடு செய்யும் எனும் நம்பிக்கையில் அவர் அதற்கு 2500 வெள்ளிப்பணம் கொடுத்திருந்தார். குளோபல் ரெக்ரூட்டர்ஸ் அமைப்பு போலந்தின் தூதரகத்துடன் இணைந்து அவருக்கு வேலை அனுமதி, விசா ஆகியவற்றுக்கு ஏற்பாடு செய்யும் என்று உறுதியளித்தது. சுமார் 5 ஆண்டுகள் போலந்தில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் துப்புரவாளராக பணிபுரிந்து பின்னர் அங்கு நிரந்தரவாசியாக விண்ணப்பம் செய்ய அந்த பணிப்பெண் திட்டமிட்டிருந்தார். அங்கு தமது 12 வயது மகனுடன் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கலாம் என்று அவர் மனக்கோட்டை கட்டினார். ஆனால் அவரது கனவு கலைந்தது. அவரது திட்டம் நிறைவேறாமல் போனது. 4 தொடங்கி 6 மாதங்களுக்குள் வேலை அனுமதி வழங்கப்படும் என்று கூறிய அமைப்பிடம் இருந்து 2 ஆண்டுகள் ஆகியும் எந்தவொரு பதிலும் கிடைக்கவில்லை. அந்த பணிப்பெண் தாம் கொடுத்த பணத்தை திருப்பிக் கொடுக்குமாறு அமைப்பிடம் கேட்டிருந்தார். ஆனால் குளோபல் ரெக்ரூட்டர்ஸ் அமைப்பு அதனை செய்ய மறுத்தது. அவரை போன்று வேறு 3 வெளிநாட்டு ஊழியர்களும் குளோபல் ரெக்ரூட்டர்ஸ் அமைப்பிடம் பணம் கொடுத்து ஏமாந்து போனது டுடே செய்தி தெரிவித்தது. குளோபல் ரெக்ரூட்டர்ஸ் அமைப்பு ஏமாற்றியதன் தொடர்பில் கிடைத்த புகார்களை கொண்டு மனிதவள அமைச்சகம், காவல்துறையும் விசாரணை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டது. விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.